இப்போ வரைக்கும் நடந்து கொண்டு இருப்பது திமுக ஆட்சி தான். எங்களின் ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்குது. எங்களின் தயவில் தான் உங்கள் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க உதவி பண்ணிட்டீங்க, ஆனா அதையே சொல்லி காட்டிட்டே இருக்கீங்க, எங்க தயவுன்னு சொல்லிட்டே இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீங்க தான் உங்களால தான் எல்லாம் கெட்டு போச்சு, நீங்க வலிச்சு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாங்க சொல்ல மாட்டோமா? கொடுத்தவங்க சொல்லக்கூடாதா? 80 to 90% முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கிட்ட காசுலாம் வாங்கி இவங்களை ரெடி பண்ணி இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஈவன் எனக்கு தெரியும்ல, நான் எனக்கிட்டே கேட்டாங்க. காசு வாங்கிட்டு தான் சீட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எலெக்ஷனை தேர்தலை சந்திக்கும் போது மக்கள்கிட்ட காசு. புது ஆட்சி மோகம் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இந்த புது ஆட்சி மோகம் புது பொண்ணு மோகம் மாதிரி தான். இல்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறதும் இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல ஆட்சி மாறிச்சு, 20 ரூபா கொடுன்னுலாம் கேட்டிருக்காங்க. பாருங்க பேலன்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்கலாம் சண்டைக்கு நிற்கிறாங்க. டெக் மஹேந்திரா தீ பிடிச்சி எரியுது, பிஜிஎம் போட்டு டான்னு மியூசிக் போட்டு போறாங்க எல்லாம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் GIS, remote sensing and more. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவிலிருந்து திருமதி ரஞ்சனா நாச்சிர் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும். ஒரு வழியாக ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுட்டாரு. அவர் பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் தேதி போல பதவியேற்றாரு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அமைச்சர்களாகவும் ஒரு சிலர் பதவியேற்றிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க இந்த ஒரு வார காலத்துல? இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வந்து மாற்றம்னு எதிர்பார்த்த ஒண்ணு. எல்லாருமே மாற்றம்னு கேட்டாங்க. ஏன் நான் உட்பட மாற்றம் கேட்டவ தான். ஸோ அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு மக்களுக்கு இது ஒரு சான்ஸ். ஏன்னா பல ஆண்டுகளாக திராவிட கட்சிகளை நோக்கி தான் அரசியல் இருந்தது. அரசியல் மயமாக இருந்தது தமிழ்நாட்டு மக்களோட மனநிலையும் மக்களும். ஆனால் இப்போ வந்து அரசியல் மயம் போய் விஜய் மயமாகி இருக்கு. அந்த விஜய் மயமும் விஜய் மயக்கமும் இந்த ஆட்சிக்கு காரணம்னு நினைக்கிறேன். இதை எனக்கு சந்தோஷமா பார்க்க முடியல. என்னோட வாழ்த்துக்கள். அவங்க அந்த ஆட்சியை நல்லா நடத்தணுன்றது மக்களுக்கான ஆட்சி, மக்களாட்சி. இதை நல்லா நடத்தணுன்றது வாழ்த்துக்கள். பட் எனக்கு இதை சந்தோஷமா பார்க்க முடியல. ஏன்னா நிறைய பேரோட உழைப்பு, கனவு, கோரிக்கைகள் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு யாராவது ஒரு தொகுதியில புது வேட்பாளர், ஒரு துறையில இருக்கவங்க மட்டும்தான் புதுசு அப்படின்னு சொன்னா ஒருத்தர் ஹெல்ப் இருக்கும். சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட கைடன்ஸ் கிடைக்கும். போன தடவை அந்த துறையில அனுபவம் வாய்ந்தவங்களும் முதல் தடவையா வரவங்களும் ஒரு எல்லாருமே இருக்கும் போது அது வேற மாதிரி இருக்கும். அதை மேனேஜ் பண்றதுக்கு பெரிய டஃப் ஜாப் கிடையாது, ஈஸி. பட் ஆனா இங்க கீழே இருக்கிறதுல இருந்து எல்லா துறையிலையுமே முதலமைச்சர் வரைக்கும் எல்லாருமே புதுசு அப்படிங்கும்போது அவங்களுக்கே அது இன்னும் இது என்னன்றது புரிதலே இருக்காங்களே. அவர் ஒருத்தர் தானே இருக்காரு. அவர் ஒருத்தர் மட்டுமே ஆட் மேன் அவுட் மாதிரி அவர் ஒருத்தர் மட்டும்தான் அங்க சீனியர். ஸோ அவரே எவ்வளவு பார்க்க முடியும்? ஸோ இன்னொன்னு, அவரே பார்க்கணும்னு நினைச்சாலும் அந்த கட்சியில அவர் பார்க்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி யாரும் அங்க டிசைட் பண்ண முடியாது. நிதித்துறை கொடுத்திருக்காங்க அவருக்கு. அப்படி நிதித்துறை வந்து எதுவுமே செய்ய முடியாத துறைங்க. அதை கொடுத்ததே நான் வருத்தப்படுறேன். அவருக்கு வந்து இன்னும் நல்ல துறைகள் இருக்கு நிறைய, அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். அவருக்கு நிதித்துறை கொடுத்ததே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். அவரோட கேப்பபிலிட்டிக்கு அவருக்கு இன்னும் நிறைய சிறப்பு வாய்ந்த துறைகள் இருக்கு. அவருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல திமுகவிலுமே நிதித்துறை வந்து தங்கம் தென்னரசுக்கு, பிடிஆர் அவர்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்களா? அவங்க வந்து அவங்களால முடிஞ்சது பண்ற மாதிரி இவர் பண்ண மாட்டாரா? இல்ல இங்க சொல்றேன். இங்க அங்க வேற, அங்க எல்லாருமே ஓரளவுக்கு எஃபிஷியன்ட் பர்சன்ஸ். எல்லாருமே ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே எஃபிஷியன்ட் பர்சன்ஸ் தான். ஒவ்வொரு துறையில தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இங்க வந்து அது எல்லாருமே புதுசுங்கிறதுனால அவருக்கு இன்னும் ஒரு வேற துறைகள் கொடுத்துருக்கலாம்ன்றது என்னோட அபிப்பிராயம். அவ்வளவுதான். இது என்னோட கருத்து. இது வந்து ஒரு சினிமா மாடல் ஆட்சின்னு தான் சொல்லணும். இது புதுசா வந்திருக்காங்க, எல்லாமே சினிமா தனமா இருக்கு. முதல்வர் வர்றதும் போறதும் இது இவ்வளவு நாளா இப்படிதான் இருந்தது. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டே வந்துட்டு வீட்டுல யாரும் சீரியல் பாக்குறது இல்ல, சினிமா வந்தா சினிமாக்கு போய் பாக்குறது இல்ல, எல்லாரும் நியூஸ் பார்க்க, ரீல்ஸ்ல ஃபுல்லா டிவிக்கே பார்க்க, அந்த
அவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்து பாக்குற மாதிரி ஒரு ஒரு கிரேஸ் இருந்தது இல்லையா. இப்ப இதுக்கு அவங்க தான் கிளைம் எடுத்துக்கிறாங்க. இப்போ நாங்க வந்ததுனாலதான் சீரியல் பார்த்துட்டு இருந்தவங்க கூட இப்போ பிரேக்கிங் நியூஸ் பாக்குறாங்க, அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது நாங்க அப்படின்ற கிளைம் அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான், நான் அதை பிளேம் பண்ணல. பட் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள் இளைஞர்களை வந்துட்டு அந்த விஜய் மயமாவும் விஜய் மயக்கமாவும் இருந்த ஆட்கள் இனி என்ன செய்வாங்கன்னா உங்களை உற்று நோக்கிட்டே இருப்பாங்க. சோ இது ரொம்ப ஒரு இருமுனை கத்தி மாதிரி தான் உங்களுக்கு. உற்று நோக்கிட்டே உங்களை ஒருத்தர் இருக்கும்போது உங்கள் பணியை வந்து உங்களால ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். நீங்க ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு இது வரும். அத்தனை பேரு அவ்வளவு துறை சார்ந்த வல்லுநர்கள் இருக்கும்போதே வந்து இந்த ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கு முதலமைச்சர் ஆட்சி சரியில்லைன்னு தான் வரும். அப்படி இருக்கும்போது இங்கே எந்த துறையிலையுமே யாருக்குமே எதுவுமே தெரியாது, எல்லாருமே புதுசுங்கும் போது நிச்சயமாக இதுல எல்லாரும் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு தப்புனாலும் அத்தனை தலைவலியும் அத்தனை பொறுப்பும் கொள்ளக்கூடிய இடத்துல தான் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் இருப்பாரு. அப்போ இது ஒரு பெரிய டாஸ்க் தானே அவருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ இளைஞர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா, இவ்வளவு நாள் உங்களை போற்றி பாடிட்டு இருந்தாங்க, இதை குறைக்க போறாரு, அதை குறைக்க போறாரு, இதை கொடுக்க போறாரு, அண்ணன் வந்தா இது செய்வாரு, தாய்மா மெஞ்சிரு சித்தப்பெஞ்சிருன்னு எல்லாம் ஒரே குஷியா இருந்தாங்க. எங்க அண்ணன் வந்துருவாரு, மாற்றம் தர போறாங்கன்னு இருந்தாங்க. பட் இப்ப எப்படி ஆகும்னா, கொடுக்கலான்னா ஏன்டா கொடுக்கலன்னு வருவாங்க. மக்களோட மனநிலைய இப்ப அவர் தெரிஞ்சுக்கிடுவாரு. நம்ம அரசியல் வந்து சும்மா கிடையாது, மக்கள் சும்மாவே நம்மளை கொண்டாட மாட்டாங்க, செய்யலைன்னா கேள்வி கேட்பாங்க, செய்யலைன்னா போராடுவாங்க, செய்யலைன்னா எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வந்து மறுபரிசீலனை செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் திமுக தலைவர் அவர் பேசினதுக்கு அப்புறம் நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு ஒரு பக்கம். அதன் பிறகு இந்த மாசம் வரவு வைக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்றேன், இப்போ வரைக்கும் எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி இப்போ வரைக்கும் நடந்து கொண்டு இருப்பது திமுக ஆட்சி தான், எங்களின் ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்குது, எங்களின் தயவில் தான் உங்கள் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, எங்களோட கூட்டணி கட்சிகள் அவங்களோட சொல்றது கரெக்டா இருக்குமா மேம்? இப்போ ஜனநாயக முறைப்படி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அந்த ஆட்சி வரணும்னு சொல்லிதான் திமுக கூட்டணியில இருந்தும் போய் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா உங்களோட தயவுன்னு சொல்றது அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? எதுக்கு ஒரு மாதிரி இருக்கணும்? எங்க தயவுன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எதுக்கு ஒரு மாதிரி இருக்கணும்? எனக்கு புரியலையே. அத்தனையும் ஓட்டுங்க, அத்தனையும் ஓட்டு தானே, எத்தனை மக்கள் ஓட்டு, எத்தனை மக்களோட கனவு, இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? கவர்னர் ஆட்சி அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லை. நம்ம நாட்டுக்கு கவர்னர் ஆட்சி வந்தா அதுல மக்கள் நிறைய சிரமங்களுக்கு உட்படணும். இத்தனை நாள் இவ்வளவு பேர் செய்த போராட்டங்களும் வேலைகளும் நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்கப்படும். அப்படிங்கும்போது அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல மக்களின் நலன் கருதி நம்ம ஆட்சியில தான் நம்ம தான் ஆட்சியில உட்காரணும் அப்படின்னு முடிவு பண்ணுனா என்ன பண்ணியிருக்கலாம்னா, திமுக அதிமுக கூட்டணி கூட பேசின இதெல்லாம் பார்த்தோம். அப்படி கூட நடந்திருக்கலாம். ஆட்சி நம்ம தான் அமைக்கணும், அது போட்டி இருந்திருந்தா, இது போட்டி நீயா நானான்ற போட்டி அப்படின்னு சொன்னா இந்த கூட்டணி நடந்திருக்கணும். அந்த கூட்டணி எல்லாம் இல்லாம கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்றது மட்டும்தான் எங்களோட முதல் இதா இருந்தது. ஏன்னா மக்கள் நலன் கருதி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல நிறைய இது வருது அது வருது, நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ அதெல்லாம் சரி வராது அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து விஜய் அவர்களை ஆட்சி அமைக்கணும். விஜய் அவர்களை ஆட்சி அமைக்கணும்னா அதுக்கு நம்ம சைட்ல என்ன உதவி பண்ணணும்? கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னா இவருக்கு நம்ம உதவி பண்ணி தான் தூக்கி விடணும். ஓகே, அது ஓகே மேம், நீங்க சொல்றது புரியுது. நீங்க உதவி பண்ணிட்டீங்க, ஆனா அதையே சொல்லி காட்டிட்டே இருக்கீங்க, எங்க தயவுன்னு சொல்லிட்டே இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீங்க தான் உங்களாலதான் எல்லாம் கெட்டு போச்சு, நீங்க வலிச்சு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாங்க சொல்ல மாட்டோமா? கொடுத்தவங்க சொல்லக்கூடாதா? இதுல என்ன நியாயம் இருக்குது? நீங்க வலிச்சு எடுத்துட்டு போயிட்டீங்க, கஜானா காலியா இருக்குன்னு மேடையில முதலமைச்சராகி முதல் இதுலயே வந்துட்டு அங்கேயே நீங்க குறை பேசி ஆரம்பிக்கிறீங்களே, அதுக்கு நாகரிகமா? உங்களுக்கு நாகரிகம் இல்லை, நீங்க எங்கள் நாகரிகத்தை பத்தி பேச வேணாமே. நாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து யாரையும் வந்துட்டு நீங்க உள்ள போய் சேர்ந்துருங்கன்னோ, அங்க இருக்க குதிரை பேரம் நடத்தி எதுவும் நடத்துறதோ அது மாதிரிலாம் நடத்தணும்னு நினைச்சா திமுக நடத்த முடியாதது கிடையாது. எது வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒளிஞ்சு எல்லாரையும் பாதுகாத்து ரிசார்ட் ஸ்டைல்ல அந்த ரிசார்ட் கலாச்சாரம்லாம் வந்துட்டு டிவிக்கு கொண்டு வந்திருக்கு. அதெல்லாம் எப்படி பார்க்க முடியுதுன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்னா ஒரு எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காங்க, எல்லாரையும் ஒரு ரிசார்ட்ல போட்டு அடைச்சு பாதுகாத்து வச்சு, ஏன்னா பேரம் போயிடுவாங்க,
பேரம் பேசினா விலைக்கு போயிடுவாங்கன்றது தானே மீனிங். அந்த மாதிரி நிலைமை திமுகக்கு இல்லை. அதனால நாங்கள் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கோம். எங்களோட சப்போர்ட்டில், எங்கள் தயவுன்னு நான் சொல்கிறத விட எங்களோட சப்போர்ட்டில் எங்களோட கூட்டணி கட்சிகள் அவங்களோட ஆதரவை வந்து அழித்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும். ஏன்னா அவரும் ஒரு தமிழன், ஆட்சி அமைக்கிறது தப்பில்லை. ஏன்னா வந்து யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், இளைஞர்கள் வரணும், புதுசானவங்க வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் எங்களோட தலைவர், நம்ம மக்களும் கூட. அப்படிங்கும்போது அதுதான் மக்களும் விரும்புகிறாங்க. நிறையா சீட்ஸ் அவங்களுக்கு 108 வரைக்கும் சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அதுதான் காரணம். அப்படிங்கும்போது அதை மக்களோட பீப்புள்ஸ் மேண்டேட் தான் எப்போவுமே ரொம்ப முக்கியம். அதை தான் முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை நம்ம ஏற்றுக்கிறோம். நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் கொடுப்போம். அந்த சப்போர்ட் கொடுத்து பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க புதுசு, அவங்க ஆட்சி அமைக்கட்டும், அவங்களோட ஸ்டைலில் எப்படி போகுதுன்றதை நம்ம இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியுன்றது எங்கள் தலைவர் வந்து ரொம்ப அழகாக ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுமோ அதை அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. யாரும் வந்து தோல்வியை கண்டு தோய்ந்து போகல. தலைவர் அவரே வந்துட்டு கொளத்தூர் கான்ஸ்டிடுவன்சி போயிட்டு எல்லாரையும் பார்த்து நன்றி தெரிவித்து இப்போ வரைக்கும் தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து தோய்வடைஞ்சு உட்காராம அந்த வாரத்திலேயே அதுக்கான காரணம் என்னன்றத கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. வெப்சைட்லாம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நம்ம ரெஸ்ட் எடுப்போன்னு எங்கேயும் யாரும் ட்ரிப்பு போகலை, யாரும் வீட்டில் படுத்த தூங்கலை. இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் வந்து உடனே அடுத்த சைக்கிள் அவங்கள விட தாவேக்கா இன்னைக்கு விரைவாக வேலை செய்கிறாங்களான்றது தெரியாது, அவங்கள விட வேகமாக நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோன்றது பீப்புள் ஆல்சோ நோ, எங்களுக்கும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு தாவேக்கா ஆட்சி அமைச்சிருச்சு, முடிஞ்சிச்சுடா, அவ்வளோதான், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இதோட எலெக்ஷன் வரைக்கும் அந்த தீபாவளி வருதுன்னா தீபாவளின்னு அந்த தீபாவளிக்கான இது வர மாதிரி எலெக்ஷன் வருது, டிவிக்கேன்னு பேசி அப்பாடா எலெக்ஷன் வந்துருச்சுன்ற ஒரு இது போய் இப்போ டெய்லி ஆரம்பிச்சாச்சு. காலையில் இத்தனை மணிக்கு கிளம்பிட்டாரு, இங்கே கிளம்புனாரு, எழுந்திரிச்சிட்டாரு, இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, நெத்தியில் பொட்டு வச்சிருக்காரு, இந்த வண்டியில் போறாரு, போற வாகனங்களை இப்படி மாத்திட்டாரு, அப்படி மாத்திட்டாரு, மதிய உணவு கட்டி கொண்டு போறாரு, சாப்பிட்றாரு, அவர் கையிலேயே சாப்பிட்றாரு, யாரும் ஊட்டல, அவர் வாயால அவரே முழுங்குறாருன்ற மாதிரி பெருமையெல்லாம் எல்லாரும் சொல்றது ரொம்ப எல்லாரும் ரசிக்கிறாங்கன்றது தெரியுது. முதல்வரா விஜய் இருக்கிறத ரசிக்கிறாங்க மக்கள், யங்ஸ்டர்ஸ், குழந்தைகள் எல்லாருமே ரசிக்கிறாங்க. என் வீட்டில் என் குழந்தை கூட ரசிக்க தான் செய்யுது. பாத்தியா விஜய் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு, பாத்தியா விஜய் இப்படி வந்திருக்காருன்னு, பாத்தியா விஜய் இதெல்லாம் மாத்திட்டாருன்னு அப்படின்னு வந்து குழந்தைகள் சொல்லும்போது அவங்க அதை ரசிக்கிறாங்கன்றது தெரியுது. இதனால வந்து அவங்கெல்லாம் இன்னைக்கு தான் அரசியலை பார்க்குறாங்க. அரசியல்வாதினா அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. இந்த தொகுதியில் இவர் தான் அரசியல்வாதி, இவர் தான் இந்த தொகுதி எம்எல்ஏனா என்னன்னு கேட்பாங்க. எம்எல்ஏனா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இவர் அரசியல்வாதினா அதெல்லாம் எதுக்கு, அவங்களாம் யாரு அப்படி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு அரசியல்னா டிவிகே, அரசியல்வாதினா விஜய். அவங்களுக்கு வந்து அரசியல் இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. புரியுதா? என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர்னா இப்படி ஒரு எலெக்ஷன் நடக்கும், சீட்டு ஜெயிக்க முடியலன்னா இப்படி வருவாங்க, இவங்க ஷேர் பண்ணுவாங்க, ஒரு ஓத் எடுக்கிற செரிமனி இப்படி தான் நடக்கும், அன்னைக்கு இப்படி தான் சொல்லணும், அடுத்தடுத்து அமைச்சர் போடுவாங்க, அடுத்த மினிஸ்ட்ரி இத்தனை மினிஸ்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அண்டு சிவிக்ஸில் நம்ம படித்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க இப்போ தான் வந்து நம்மளோட இப்போ இருக்க முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க பசங்க. அவங்களோட ஒரு அவங்க திரையில பார்த்து ரசிச்ச ஒரு ஹீரோ. சினிமாலலாம் நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை எல்லா மூவிஸ்லயும் அவர் நிறைய அரசியல் தனமா தான் இருக்கும். இப்போ அவர் சினிமால இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கான அவசியமே இருக்காது. ஏன்னா எந்த படம் வந்தாலும் இனிமேல் அதை போய் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வராது மக்களுக்கு. ஏன்னா அவங்க பார்த்து ரசிச்ச ஒரு ஹீரோ வந்து இன்னைக்கு தினம் சினிமாவில் நடிக்கிற மாதிரி அவர் எந்திரிக்கிறது, போறது, வர்றது, அவர் செய்யற செயல்பாடுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சினிமா போகணுன்னா கூட இன்னைக்கு அவர் எங்கே போகிறாரோ, அவர் வந்து அந்த மீட்டிங் போகிறாரு, அதை பார்க்கணும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது பசங்களுக்கு. ஒரு சைடில் அது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா வந்து இளைஞர்கள் வந்து அரசியல் வயப்படணும். விஜய் மயக்கத்திலிருந்து நீங்கள் அரசியல் வயப்படணும். அது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது இன்னைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாள் அந்த மைண்ட் செட் மாறும். அரசியல் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க இன்னைக்கு அந்த ஃபேண்டம்ல போய் வரத அவங்க அரசியல் வயம் படும்போது இது தப்பாச்சே,
அப்போ இதை நம்ம கொஷின் பண்ணணும், இது கரெக்டா இருக்கு, இதை பாராட்டணும். ஓகே, விஜய் கொண்டாடுகிறவர்கள் இன்னும் அவளை வந்து புரிஞ்சுக்கிட்டா வந்து கொஷின் பண்ணுவாங்க பண்ணுவாங்க. கண்டிப்பா. இப்ப கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. இந்த பசங்க வந்து இன்னும் அரசியலை தெரிஞ்சுக்கும் போது இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? இப்ப இந்த ஒரு வாரத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா, என்னது இது, ஏற்கனவே இந்த டிராபிக்ல சிஎம் போறதுக்கு இப்படி ஏற்கனவே இருந்தது தானே, புதுசா இது மாதிரி எல்லா மக்களுக்கு இடையூறு இல்லாம அவர் ஒரு வழி வச்சு விஜயே ஐடியா பண்ணி இது மாதிரி பண்ணிட்டாரு கிடையாது. அது எங்க தலைவர் அவர் ஆட்சியில இருக்கும்போதே அவர் மாத்திட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்க சொல்லும்போது நீங்க ஒண்ணு சொல்றீங்க, உங்களுக்கு தெரியல. பெண் அமைச்சரை கொண்டு வந்தது அப்படின்றது, முதல் பெண் அமைச்சர்ன்றாங்க. தலித்தை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா ஆக்குனது தாவேக்காதா அப்படின்ற ஒரு நெரேட்டிவ். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சூப்பரா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பாக்குறாங்க. அவங்க அதை திரும்பி பாக்குறது இப்பதான், அரசியல திரும்பி என்னது நடக்குதுன்றது இப்பதான் பாக்குறாங்க. அதனால அதை வியப்பா பேசுறாங்க. பட் ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஹிஸ்டரியை வந்து இப்ப நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா, டிஃபெண்ட் பண்றோம்ல. இப்ப நீங்க பண்றது இல்ல, இது இந்த வருஷம் ஆரம்பிக்கல, இது எங்க தலைவர் இந்த வருஷத்துல கொண்டு வந்தது. இப்ப இன்னைக்கு மின்சாரத்துறைக்கு வந்துட்டு ஆதவர்ஜுனா இன்னைக்குதான் கண்டுபிடிச்சிருக்காரு, இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் சிஸ்டம் மூலமா தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இதுல பண்ணணும். அது ஏற்கனவே இருக்கு, அதை புதுசா நீங்க கொண்டு வரல, ஏற்கனவே அந்த நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குது, அப்படித்தானே போயிட்டு இருக்கு. ஸோ புதுசா கொண்டு வர மாதிரி அவங்க பேசுறாங்க. ஏன்னா அவங்களே இது வரைக்கும் அதை பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால மேபி அப்படி சொல்றாங்களான்னு தெரியல. பட் ஆனால் இதை நம்ம டிஃபெண்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம்ல, இது நீங்கள் கொண்டு வந்தது இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே இந்த மாதிரியான சிஸ்டம் மாறியாச்சு அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் வயப்படும் போது அப்போ இது நடந்திருக்கா முன்னாடியே, ஓகே இதுக்கு போராடுறாங்களா, இது போராடி ஏற்கனவே இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களா, இதுக்காக இத்தனை முறை திமுக போராட்டம் பண்ணியிருக்கா, நாளைக்கு விஜய் ஒரு போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம தலைவர் ஒரு போராட்டம் பண்றாரு, நம்மளும் சேர்ந்து போராட்டம் பண்ணணும்னு எல்லாரும் ஒரு வெறி வரும். அந்த இதுல எல்லாரும் பண்ணுவாங்க. பட் ஆனா நாங்க தான் அப்படின்றது வந்து அதை உடைச்சு, இல்ல உங்களுக்கு முன்னாடி இத்தனை ஆண்டு காலமா இதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம், நீட்டுக்காக, என்இபிக்காக, இது மாதிரி வந்து போராட்டங்கள் நம்ம மத்திய அரசாங்கத்தோட வந்து ஃபைட் பண்ற விஷயங்கள் எத்தனையோ இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, இதுக்கான தலைவர்கள் யாரெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் அரசியல் வயப்படுவாங்க. ஓகே மேம், இப்போ பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க அனுபவம் உள்ளவர்களும் முதல் முறையாக வந்தவங்களும் வந்து மிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து முதல் முறையாக வந்திருக்காங்க அப்படின்னும் போது இது ஒரு மாற்றமாக தானே பார்க்குறாங்க நிறைய பேர். ஆமாம், இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் கடைக்கோடியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஆட்டோக்காரராக இருக்கிறவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, டீ கடைக்காரரோட மகனுக்கு எம்எல்ஏ சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை நிறைய பேசுறதையும் பார்க்க முடியுது இல்லையா? அப்படி கொடுத்துருந்தா, உண்மையிலேயே அப்படி கொடுத்துருந்தா அதை வரவேற்கிறோம். அப்படி இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா வந்து எல்லா ப்ரூஃபோட கொடுக்குறாங்களே, அவங்க ஆட்டோக்காரங்க கிடையாது, இவங்க இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல வந்தவங்க கிடையாது, இப்படி வந்து எல்லாத்துக்குமே ஓப்பனா அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் எடுத்து கொடுக்குறோம். பட் திருப்பி அவங்க ஆட்டோக்காரங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஹி டசன்ட் ஓன் ஆட்டோ, அவருக்கு வேற பேக்ரவுண்ட் இருக்கு, அவருக்கு சொத்து மதிப்பு இவ்வளவு இருக்கு, இப்படி எல்லாம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எடுத்தே காட்ட முடியுது. எல்லாமே இன்னைக்கு வெளிப்படையா இருக்கு. முதல்வர் அவர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, யார் பேர்ல என்ன இருக்கு, யாருக்கு கடன் கொடுத்தாருன்ற வரைக்கும் எல்லாமே வந்து இன்னைக்கு இட் இஸ் ஓப்பன். ஏன்னா நம்ம பப்ளிக் லைஃபுக்கு வந்துட்டோம் அப்படிங்கும் போது அது ஓப்பன் ஆயிடும். அப்போ இவங்க போய் சொல்ல முடியாது, நான் ஆட்டோக்காரனுக்கு கொடுத்தேன், ஆட்டோவே இல்லை ஆட்டோக்காரனுக்கு எப்படி கொடுக்க முடியும். அந்த மாதிரி இதை வந்து சிரிக்கிறதுக்காக சொல்லலை. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தவறுதலா தான் உள்ள எல்லாமே நடந்திருக்கு. எல்லாருக்குமே சீட்டு கொடுத்தவங்க எல்லாருக்குமே காசு வாங்கியிருக்காங்க. அதுக்கும் மேல உள்ள நிறைய மோசடி நடந்திருக்கு. அந்த சீட் கொடுத்தவங்களுக்கு வந்து இப்ப வரைக்கும் நிறைய பேர் ஒரு சாரார் சொல்றது என்னன்னா, காசு பார்க்காம இந்த தேர்தல்ல தாவேக்கா ஜெயிச்சிருக்கு, சாதி பார்க்காம தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. இல்ல காசு ஒரு இடத்துல கொடுத்திருக்காங்கன்னு ஒரு சிலர் சொன்னாலுமே இல்ல எங்க கொடுத்திருக்காங்க, கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றது வேற. நீங்க புரியுது, அந்த விஷயங்கள் சொல்றாங்க. அண்ட் இன்னொன்னு இந்த பக்கம் சரி ஓகே எங்களுக்கு மக்களுக்கு கொடுத்தாங்கன்னு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, சீட்டு எம்எல்ஏவா நிக்கிற கேண்டிடேட்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே அது ஒத்துக்க மாட்டாங்கன்னா நீங்களும் அதுதான் இப்ப சொல்றீங்க. இல்ல நான் சொல்றது என்னன்னா, தாவேக்கா எங்கேயும் வந்துட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்து பண்ணல. இல்லைங்க, அதை சொல்லன்னு புரியுது. கேண்டிடேட்டா நிக்கிறவங்களே பல லட்சங்கள் பல கோடிகள் கொடுத்துதான் இன்னைக்கு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. நான் 234 கான்ஸ்டிட்யூன்சில நின்னவங்களை பத்தி சொல்லல. ஆனா ஒரு சிலர் அதுல எக்ஸெப்ஷன் இருக்காங்க. பட் 90% காசு கொடுத்து 90% காசு கொடுத்துதான் உள்ள இருக்காங்க. அதுல வெரி ஃபியூ தான் எக்ஸெப்ஷன். ஏன்னா 234 நம்ம தான் நிப்போம் அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு இல்ல முதல்ல.
அதனால அந்த எண்ணத்துல அவங்க இல்லை. மாற்று கட்சிகள் வருவாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் போனி பண்ணலான்ற ஒரு ஐடியால இருந்தவங்க அப்புறம் லாஸ்ட் டைம்ல ஃபில்அப் பண்ணா போதும்னு தான் நிறைய கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. வேற வழி இல்லாம யாருக்கு கொடுக்கனே தெரியலாம இந்த ஊருக்காரன் அங்க அந்த ஊருக்காரன் இங்கன்னு போட்டு அப்படி ஒரு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு கொடுத்ததுதான் மற்ற ஃபியூ அதர் சீட்ஸ். ஸோ 80 to 90% முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கிட்ட காசுலாம் வாங்கி இவங்களை ரெடி பண்ணி இதெல்லாம் முதனாடியே பண்ணிட்டாங்க. ஈவன் எனக்கு தெரியும்ல, நான் எனக்கிட்டே கேட்டாங்கும் போது ஒரு டீமாக பிரிஞ்சு வந்து கேட்குறாங்க 2 கோடி கொடுக்கணும் 3 கோடி கொடுக்கணுன்ட்டு. அப்படிங்கும்போது ஆப்வியஸாக இது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். காசு வாங்கிட்டு தான் சீட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எலெக்ஷனை தேர்தலை சந்திக்கும் போது மக்கள்கிட்ட காசு கொடுக்கலன்றது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம். அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். நம்பர் 1. நம்பர் 2, அவங்க வந்து எந்த இடத்துலையும் ஜாதி பார்த்து நிப்பாட்டி எந்த இடத்துல யார் நிற்கிறானே தெரியாது. இந்த ஓட்டு விழுந்தது எல்லாமே விஜய்ன்ற ஒரு முகம், விசில்ன்ற ஒரு சின்னம், அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதுக்காக விழுந்த ஓட்டு தான் எல்லாமே ஒழிய யாரும் காசுக்காக இல்லை. மக்கள் ஒரு மயக்கத்தில் ஓட்டு போட்டுட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா மக்கள் ஒரு மார்க்கமானவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாலும் கொடுத்துருவாங்க, வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுத்துருவாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பீப்புள். அவங்களுக்கு சில விஷயங்களை தொட்டுட்டா அதில் வந்து காம்ப்ரமைஸே இருக்காது. அவங்களுக்கு இது வேண்டான்னு முடிவு பண்ணாங்கன்னா அடுத்த நிமிஷம் அது வேணான்னு தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு வந்து நிறைய தேர்தல்களில் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆட்சி நடத்துறது வந்து அவ்வளவு சாதாரணமாக ஒருத்தர் மனசில் இடம் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு காதலிக்கிறது மாதிரி தான். ஒருத்தரை காதலிக்கிறது ரொம்ப ஈஸி. திருமணம் முடித்து அவங்களோட வாழ்ந்து பிள்ளைகள் பெற்று அதுக்கப்புறமா அந்த பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குறதுல தான் அவங்களோட குடும்பம் நடத்துறது விதம், அவங்களுக்குள்ள இருந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில வர்றது வந்து போக போக தான் வருமோ இல்லையா அந்த காதல் கடைசி வரைக்கும் இருக்கான்றது நாளுக்கு நாள் தெரிய வரும். குழந்தைகள் வளரும்போது தெரியும், அந்த பொறுப்புகள்ல தெரியும். அது மாதிரி தான் ஆட்சியும். என்னை பொறுத்த வரைக்கும் காதலிச்சிட்டாரு, மக்களை காதலிச்சிட்டாரு, மக்களும் காதலிச்சிட்டாங்க, திருமணம் முடிந்தது. ஆனா இன்னும் இருக்க இவங்க வந்து இவங்களோட ஆட்சியில தான் வந்து தெரிய வரும் இந்த ஆட்சி எப்படி இருக்குன்றது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எங்க தலைவர் சொன்னது மாதிரி 6 மாத காலங்களுக்கு அவங்கள எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம். அவங்க எந்த ஸ்டைலில் போறாங்களோ அவங்க போட்டும் நம்ம சப்போர்ட் கொடுப்போம். ஓகே, நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு, அதெல்லாம் தொடர்ந்து பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய அதிகாரியா வந்து ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிறவர் வந்து போடுறாரு. பட் நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்ச உடனே அதை வந்து வாபஸ் வாங்கிடுறாரு. ஏன் அவரை போடணும், ஏன் அவரை வந்து மறுபடியும் வாபஸ் வாங்கணும், எதனால் அந்த எதிர்ப்பு ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவருக்கான அந்த கண்டனங்கள் வந்து ஏன் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி அவர் ஒரு ஃப்ராடுன்றது ஏற்கனவே நிறைய மேகசின்ஸ்ல வந்திருக்கு. ஜெயலலிதா அம்மா அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஜோதிடர்களை தப்பா சொல்ல வேண்டாம். நம்ம ஜோதிடம் தப்பு கிடையாது. ஜோதிடத்தை நல்ல வழியில கொண்டு போகணும், நல்ல விஷயங்களுக்காக பார்க்கணும் ஜோதிடம். ஆனா அது தாந்திரீகமா மாறக்கூடாது. தாந்திரிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த நெத்தியில கருப்பு போட்டு வைக்கிறது, அதெல்லாம் தாந்திரிகம். ஒரு கிறிஸ்டியன் அவரு, ஆனா வந்து இந்த தாந்திரிகத்தெல்லாம் நம்புறாரு. இப்ப நம்ப வச்சிருக்காங்க. அண்ட் அந்த பொட்டு வச்சிருக்காரு. அவர் வந்து நிகழ்கால முருகன்னு சொல்றாரு அந்த பண்டிட்டு அவர் வெற்றிவேல் அவர் பேரு. அந்த ஆள் எவ்வளவு சுயநலவாதியா இருந்தா, கட்சிக்கு பேர் வச்சதே நான் தான், தமிழக வெற்றி கழகம்னா அந்த வெற்றி இவர் பேரு, தமிழக வெற்றி கழகம், அதுல வெற்றி நான் தான் அப்படின்றத நீ சொல்ல முடியுது. அப்ப இன்னொன்னு, நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஆகட்டும், அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நிறைய ஜோதிடர்கள்லாம் இருந்திருக்காங்க, இருப்பாங்க. நல்ல நேரங்களை குறிச்சு கொடுக்கறது, ஏன்னா பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு அதெல்லாம் பார்க்கறது இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க. விருப்பம் நம்பிக்கை இருக்கு இல்லை அதை நம்ம டிபேட் பண்ணலை. நிறைய பேர் இது மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா ஜெயலலிதா அம்மாவுக்கு நீ பார்த்துட்டு இருக்கும்போது வெளியே வந்து இப்படி இன்டர்வியூ கொடுக்க முடியுமா? நான் தான் அவங்கள நடத்துறேன், வழி நடத்துறேன், நானும் அவங்களும் இப்படி, என் பேச்சை கேட்டு தான் கட்சிக்கு பேர் வச்சாங்க, என் பேச்சை கேட்டனாலதான் இப்படி இது மாதிரி சொன்னா நேரம் அறுத்து அனுப்பியிருப்பாங்க அந்த அம்மா. இப்படியெல்லாம் பேசக்கூடிய சுதந்திரம்லாம் கிடையாது. இன்னொன்னு, எந்த ஜோதிடரும் இப்படி பேச மாட்டாங்க. வெளியே வந்து ரகசியமா இருக்கும். ஜோதிடர்களோட வழிநடத்தல்களை வந்து வெளியில ஷேர் பண்றது, இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னு சொன்னா
என்ன பண்ணுவாங்க, நம்ம ஜோதிடர் யாரு, இவன் தான் வழி நடத்துறானா, அவனை தூக்கு, அவனை காலி பண்ணு முதல்லன்ற மாதிரியான ரகசியங்கள் போயிடும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஆனா இந்த ஆள் எப்படி ஒரு ஒரு சென்ஸ்லெஸ் இடியட், வெளியில வந்து நீ வந்து பேசுற, நீ தான் வழி நடத்துறன்ட்டு உன்னை விட்டு வச்சிருக்காருன்னா அப்ப அவரு என்ன இதுல இருக்காரு? இப்படி பேசாதீங்கன்னா சொல்லணும்ல, நமக்குள்ள இருக்கட்டும், இது நம்மளோட இதா இருக்கட்டும், நீ வெளியில பேச வேண்டாம், இதை பத்தி எதுலையும் பேசாதீங்கன்னாது நீங்க சொல்லணும்ல. அப்படிலாம் சொல்ல முடியாது. விஜய் வந்து எப்பவுமே வந்து தனக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு இது பண்றாங்கன்னா அவங்களுக்கு அடிமையாயிடுறது. அவங்க என்ன சொன்னாலும் கேட்ட, அதுதான் அந்த தாந்திரிக். இவங்க வந்து அந்த அடிமைப்படுத்திடுவாங்க. அவங்க சொல்றது மட்டுமே கேட்கணும். நீங்க சொன்னா சரி, அதாவது பதிலுக்கு இல்ல இதை நீங்க பண்ணாதீங்கன்றது அவங்க சொல்லக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க. தட் இஸ் தாந்திரிக். இப்படி மை வைக்கிறது, மயக்கிறதுலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த வேலைகள்லாம் பாக்குறாங்க. ஸோ இது வந்து இப்ப இளைஞர்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஏன் பொட்டு வச்சாரு, இது ஏன் இப்படி கைட் பண்றாங்க இவங்கள, ஏன் தனியா புத்தியில யோசிச்சு பண்ண முடியாதா, உழைக்க முடியாதா, உழைச்சுதானே முன்னேறணும். இத்தனை வருஷமா 60 வருஷம் உழைச்சு முதலமைச்சரானவங்க இருக்காங்க, எத்தனை வருஷங்களா மக்கள் பணி பண்ணி முதலமைச்சரா இருக்காங்க. ஆனா மைய வச்சு இந்த மாதிரி எல்லாம் ஒரு இதெல்லாம் பண்ணி எல்லாம் நம்ம ஒரு முதலமைச்சரா உட்கார முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இவர் தான் முதல் உதாரணமா இருப்பாரு. இன்னைக்கு இளைஞர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு மை வச்சா முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படி ஆயிட்டாங்கல்ல, இன்னைக்கு ஆயிருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான ஸ்டைலை வந்து இன்னைக்கு மக்கள் முதல் முறையா பாக்குறாங்க. ஓ, இந்த மைய மருந்து வச்சு எல்லாமா பண்ணணும்னு சொல்றாங்களே, மைக்கு அவங்கள கண்ட்ரோல் எடுக்கலான்றாங்க, இதெல்லாம் இன்னைக்கு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சு இல்லை இன்னைக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு என் நான் பார்த்ததே, நான் 2 பேர் பேசுறதே கேட்டேன். நம்ம இப்போ இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னா நம்மளும் விஜய் மாதிரி பண்ணலாமா, எக்ஸாமுக்கு படிக்க வேண்டாம், லாஸ்ட் மினிட்ல கோயில்ல போய் முட்டி போட்டு சாமிகிட்ட என்ன பாஸ் பண்ணுன்னு சொன்னா பாஸ் பண்ணிட்டு வரல, விஜய் பண்ண மாதிரி பேசுறாங்க சின்ன பசங்க. அதெல்லாம் கேட்குறேன் நான். ஸோ பசங்களுக்கு எப்படி இருக்கு தாக்கம் அப்படின்னு சொன்னா, எதுவுமே பண்ண வேணாம், லாஸ்ட் மினிட் கோயில்ல போய் மண்டி போட்டு உருண்டுலாம், மக்கள்கிட்ட போய் எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ கஷ்டப்பட்டு நான் நிறைய பேர் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருப்பேன், படிக்கவே மாட்டான் ஒருத்தன், படிக்கவே மாட்டான். என்ன படிடானா படிக்க மாட்டான், ஒரு சுற்றுவான், வம்பிழுப்பான், பொம்பளை பிள்ளைங்கிட்ட சண்டை போடுவான், இப்படிலாம் பண்ணுவான். எப்படி நான் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இப்படி இருக்கேன்னு சொன்னா, காலையில பார்த்தா எக்ஸாமுக்கு வலிச்சு சீவி விபூதி பட்டையை போட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு வருவான். என்னடா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா வர்றானே, படிச்சுட்டானோ அப்படின்னு பார்த்தா, பார்த்துக்கலாம் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு வந்தாங்க விபூதின்னு கொடுத்துட்டு பரீட்சையில உட்காருவான். பார்த்தா நம்மளோட 1 மார்க் அதிகமா வாங்கியிருப்பான். எப்படிடான்னா தெரியாது, அவன் எப்படி எழுதுனா, என்னடா எழுதுனா, எப்படி மார்க் வாங்கினா, அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலெக்ஷன் இருக்குன்னு சொல்றேன். நான் அந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கேன் பசங்களை, ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டேன், என்னைய பார்த்து எழுதி நீ எப்படா பாஸ் ஆன, நானே நல்லா எழுதலன்ட்டு உட்காந்துருக்கேன், ஆனா நீ பாஸ் பண்ணிட்டு என்னை விட 2 மார்க் அதிகமா வாங்கிட்டு இப்படிலாம் கேட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் நான் நிறைய பார்த்திருக்கேன் லைஃப்ல. அது மாதிரிதான் இருக்கு இந்த ரிசல்ட். எப்படி ஒண்ணுமே பண்ணாம எதுவுமே பண்ணாம சர்ப்ரைசிங்கா ஒரு டக்குன்னு இப்படி எப்படி உழைப்பு ஒரு % இருக்கணும் இல்லைங்க எது பண்ணாலும், அது இல்லாம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இவர் இருக்காரா? சரி, ஓகே, இது வேகமாய் கிடைச்சிருச்சு, இந்த பொறுப்பு, இந்த பதவி, இது எல்லாமே வேகமா கிடைச்சிருச்சு. பட் ஆனா அதை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அவரு. இல்ல, அது குறித்து தான் நானும் கேட்கலான்னு இருந்தேன். நம்ம இதுக்கு முன்னாடி பேசுறப்ப வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆனா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து நிறைய பேசியிருந்தோம். நீங்க மட்டும் இல்ல, நிறைய அரசியல் விமர்சகர்களும் வந்து இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் நின்று அந்த 2 தொகுதிகளை ஜெயிப்பாருன்னே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தோம். பட் அந்த கணிப்புகள் எல்லாம் வந்து வேற மாதிரி ஆகி இன்னைக்கு அவர் முதலமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னும் போது இப்போ எந்த இடத்துல அந்த கணிப்புகள் வந்து மாறிச்சு, இப்ப நீங்க வந்து அப்படி பேசிட்டோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்க பேசுறதுக்கும் கீழே வந்து நிறைய பேர் இப்படி சொன்னீங்க, ஆனா பாத்தீங்களா எங்க தளபதி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சிரிச்சுட்டு பேசுறதும் பார்க்க முடியும். விஷயமாவும் ஒரு ஃபேண்டம்கான விஷயமாவும் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க சொன்னீங்களே, நீங்க சொன்னது நடக்கல பாத்தீங்களா, அப்படின்னா நான் வந்து ஜோதிடர் கிடையாது, ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் கிடையாது. ஏன்னா எனக்கு ஜோதிடம் தெரியாது. நாங்க வந்து உழைக்கிறவங்களுக்கு இது நடக்கும், நான் இது படிச்சிருக்கேன், இத்தனை மார்க் வாங்குறேன், நாங்க இந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், நாங்க இத்தனை மக்களுக்கு இவ்வளவு இது இருக்காங்க, இத்தனை பூத்துல இவ்வளவு ஆட்கள் போட்டிருக்கோம், அப்போ எங்களோட சக்சஸ் இது வந்து இதை பேஸ் பண்ண பர்சன்டேஜ், இந்த தொகுதிக்கான கேண்டிடேட்டோட எஃபிஷியன்சி, இதெல்லாம் வச்சு நாங்க ஒரு கணிப்பை சொல்லுவோம். ஆனா எதுவுமே இல்ல தெரியுமா, நாங்க தான் ஒரே தலை, எங்க தலை மட்டும்தான் தலை, ஒரே சின்னம்தான், இது மட்டும்தான், இதை நான் வச்சு நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொன்னா நிறைய பேர் சிரிச்சோம், நிறைய பேர் இதை ஃபன்னியா பார்த்துருக்கோம் இல்லையா. ஏன்னா வந்து இது வாய்ப்பே இல்லைங்க,
அவங்க கிடைக்காங்க லூசு பயிலுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா வந்து அது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி அவரோட அந்த அரசியல் மயம் விஜய் மயமாகி இன்னைக்கு தமிழ்நாடு வந்து விஜய் மயமாகி இருக்குன்றது ஒரு ஆபத்தான நிலையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா உண்மையை சொல்லணும்னா இது ஒரு ஆபத்தான நிலை. தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னும் அரசியல் வயப்பட்டு நாட்டுல எத்தனை திட்டங்கள் இருக்கு, எத்தனை துறைகள் இருக்கு, துறைகள்ல எத்தனை வேலைகள் இருக்கு, வேலை வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த நாட்டுல இருந்து நமக்கு என்ன வருது, நம்ம கிட்ட இருந்து எங்கெங்க எது எது போகுது, எதுக்கு எவ்வளவு வரி, நம்ம நாட்டோட நீர்வளம் எப்படி இருக்கு, வனத்துறையில என்னென்ன இருக்கு, அதுல என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு, இவ்வளவு நாள் ஆட்சியால் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை எப்படி அப்கிரேட் பண்ணி நம்ம பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 2 வருஷம் ஆயிடும். இப்ப அறிக்கைகள்லாம் வேற சொல்லியிருக்காரு இவரு. நம்மளே நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். மோதிரம் போடணும், தாய்மாமன் சீரு, இந்த விஷயம் எல்லாம் இருக்கு. அதாவது மோடி அவர்கள் தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் போடுவாருன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் வச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி ஒரு மருமக வந்திருக்குன்னா உங்க ஆத்து மாட்டு பொண்ணு பேஷா காஃபி போடுறாளே, ஃபில்டர் காஃபி சூப்பரா போடுறாளேம்பாங்க. அதே ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு ஏம்மா நேரத்துல எந்திரிக்க கூடாதா, 8 மணி வரைக்கும் தூங்குறியா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா நீயே எந்திரிச்சு வந்து எல்லாம் செஞ்சிடுமாம்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த குறைகளை சொல்லுவாங்க அவங்க கிட்ட. எடுத்து முதல் வாரத்துல வந்துட்டு எல்லாரும் குறை சொல்ல மாட்டாங்க. பேஷா பண்றாளே, அழகா பண்றாளே, மாட்டு பொண்ணு நல்லா சமைக்கிறாளே, எங்க கோலம் போட்டாலேம்பாங்க. ஸோ பார்த்தோன்னா எல்லாமே ரசிப்பாங்க அந்த புது பொண்ணை. அந்த மாதிரி தான் இந்த ஆட்சி. இந்த புது பொண்ணு மோகம்ன்றது, புது ஆட்சி மோகம் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இந்த புது ஆட்சி மோகம் புது பொண்ணு மோகம் மாதிரிதான். ஏன்னா இங்க இருக்க எல்லாருக்குமே இந்த திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் திருமண யோகம்பாங்க. அந்த மாதிரிதான் பழமொழி எனக்கு ஞாபகம் வருது. இங்க இருக்க ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி இந்த பழமொழி எல்லாருக்குமே தகும். அப்படி திடுக்குன்னு ஒரு திருமண யோகம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த திருமணத்தை எப்படி நம்ம கொண்டு போறான்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, அதை வந்து இந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து ப்ரூவ் பண்ணணும். இனி சக்சஸ் வந்து ஈஸி கிடையாது. ஒருத்தருக்கு அந்த மொமெண்ட் டக்குன்னு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை தக்க வைக்கிறது அவங்களோட சேலஞ்ச். அதுக்கு வந்து அவங்க இப்பதான் வந்து சின்ன சின்ன விஷயங்களை போய் ஆய்வு பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ஸு, அங்க டாய்லெட் எப்படி இருக்கு, இங்க இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்குன்றது அதெல்லாம் முக்கியமான விஷயம் தானே மேம். டாய்லெட் அப்படின்றது வந்து ஸ்கூல்லயுமே வந்து நிறைய இடத்துல இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னுமே வந்து இருக்கு. அப்ப அந்த விஷயங்கள்லாம் வந்து வேணும் தானே. இருக்குங்க. முதல்ல ஒரு எம்எல்ஏ ஆயிட்டு வந்து ஆய்வு பண்ற விஷயங்கள் எது, அதுல என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், அது நீங்க பெரிய விஷயங்கள் பண்ற உங்ககிட்ட பவர் இருக்கு. இது வந்து நம்ம கட்சியில இருக்க அந்த ஏரியா பொறுப்பாளர்கிட்ட சொல்லி போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்துட்டு வா, எப்படி இருக்குன்னு, நீட்டா இருக்கான்னு செக் பண்ண சொன்னாலும் அவங்களே பார்ப்பாங்க. இது எம்எல்ஏ நேரா போகணுன்றது அவசியம் இல்லை. போனாலும் தப்பு கிடையாது, தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனா அவங்க கிட்ட இப்போ பவர் இருக்கு, அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த படத்துல ரஜினிகாந்த் சாருக்கு ஒரு பவர் கிடைக்கும். இந்த பவர் 3 பவர் தான். அந்த 3 பவரை நீ கரெக்டான ஆட்களுக்கு கொடுக்கணும், கரெக்டா தான் பாபா நீ யூஸ் பண்ணணும். இந்த பவரை நீ 3 தடவைக்கு மேல யூஸ் பண்ண முடியாது, பார்த்து யூஸ் பண்ணுன்ற மாதிரி இந்த பவரை நீங்க அப்படிதான் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. அப்படிங்கும்போது அதை போய் ஒரு டாய்லெட்லயும் இதையும் போய் மாத்தி அமைக்க முடியாது உங்களால. இன்னைக்கு போய் அங்க இருக்க சின்ன வேலைக்கு இந்த தள்ளு வண்டியில தள்ளிட்டு போற ஆயம்மாலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து 10 ரூபாய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தகுதி நீக்கம் பண்ணி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. 4 பேரை வேலையை விட்டு தூக்கி அவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா ரொம்ப சில்லறத்தனமாக பார்க்குறேன். ஏன்னா 10 ரூபாய் அவங்க வாங்கினாங்க அப்படின்றது தவறு அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண வரீங்க. என்ன ப்ரூவ் பண்ண வரீங்க? எங்க ஆட்சியில ஊழல் எங்கேயும் கிடையாதுன்னு. இல்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறதும் இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கு. 10 ரூபாய் 20 ரூபாய் ஆயிடுச்சுன்றது கூட வந்துருச்சு. நிறைய இடத்துல ஆட்சி மாறிச்சு, 20 ரூபா கொடுன்னுலாம் கேட்டிருக்காங்க. பாருங்க பேலன்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்கலாம் சண்டைக்கு நிற்கிறாங்க. இதெல்லாம் மாறாது. டாஸ்மாக் ஊழியர்கள் டாஸ்மாக மூடுவோம்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அங்க அந்த சங்க நிர்வாகிகள் வந்து ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. நீ 4000 கடையை கூட மூடு, நாங்க பாத்துக்கிறோம், எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் நடக்குதுன்னு பாக்குறோம்னு போராட்டம் பண்ணுவாங்க. அடுத்து இதெல்லாம் ஹேண்டில் பண்றது தான் வந்து ஒரு நிர்வாகம் இல்லையா? இப்ப எப்படி பண்ண போறாரு? எல்லா டாஸ்மாகையும் மூட முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க வந்து மது ஒழிக்க முடியாதுன்றது நல்லா தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. இது நடத்த முடியாதுன்றது தெரியும். இத்தனை வருடமா எல்லாரும் பண்றோம். இதை நடத்தி காட்டிடுறதுக்கு இது சினிமா இல்லை. இது சினிமால மாதிரியே ஆட்சி நடத்த முடியாது. சினிமால யாரும் பண்ணாததை எல்லாத்தையுமே பண்ணி காட்டலாம். பட் இங்க வந்து நடத்தக்கூடியதை மட்டும்தான் நடத்த முடியும். ஏன்னா அதுல நீங்க மேலோட்டமா வெளியில வர பிரேக்கிங் நியூஸை மட்டும் பார்க்க கூடாது. அதுக்குள்ள
அதுக்குள்ள ஒரு சங்கம் இருக்கும். அங்கேயும் நிறைய தொழிலாளர்கள். இந்த 10 ரூபா வாங்கினவங்க ஒரு பெரிய முதலாளிகள் கிடையாது. சின்ன வேலைக்கு வர்றவங்க. அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இருந்துற போகுது. அவங்களுக்கு ஒரு 10 ரூபா அவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்மளை வச்சு தள்ளிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு 10 ரூபா அன்னைக்கு ஒரு லாபம். ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட போய் ஏன் வந்து நீங்க பேரம் பேசுறீங்க? குதிரை பேரமே நடத்துறீங்க. மேல் லெவல்ல குதிரை பேரம் நடத்துறீங்க. கீழ் லெவல்ல வந்து 10 ரூபா வாங்கினவங்களை அந்த அந்த ஏழை தாயை வந்து நீ வந்து வேலையை விட்டு நிக்கிட்டியா? அவன் வீட்டுல போய் சோறாக்கி சாப்பிட வேணாமா? 10 ரூபால வீடு கட்டிடுவாளா? 10 ரூபால என்ன பண்ணிடுவா? அப்ப வந்து அந்த தாட்ல நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவங்க கிட்ட அந்த வீரத்தை காட்டுறாங்க. ஆமா, அந்த மாதிரி எனக்கு வந்து அப்படிதான் தோணுது. இதெல்லாம் ரொம்ப இதை ரொம்ப தவறாவே பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு ஏழை தாய் அவங்க வாங்கிட்டாங்க. தூய்மை பணியாளர் போறாங்க, வேலை பாக்குறாங்க, அங்கெல்லாம் வாசல்ல எல்லாம் வேலை பாக்குறாங்க. இல்ல இப்ப நம்ம தூய்மை பணியாளர் வெளியில வேலை பாக்குறாங்க. அந்த சைடு போகும்போது அக்கந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா கொடுப்பேன். எப்பயாவது வேலை பாக்குறவங்களோ ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ஏதாவது கொடுப்போம். அதை எவனாவது வீடியோ போட்டு இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, இவங்கள்ட்ட லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஏழை அவங்கெல்லாம் 100 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு அன்னைக்கு நேரம் ஒரு நேரம் சாப்பாடு, அவ்வளவுதான். இல்லாதவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. இதை வந்து லஞ்சமா இருக்கக்கூடாது. நீங்க பேசின குதிரை பேரத்தை விட இது தவறு கிடையாது அப்படின்னு நான் பாக்குறேன். அதனால இந்த மாதிரி அரசியலை விட்டுட்டு ரீல்ஸ் அரசியலை விட்டுட்டு ரியல் அரசியலுக்கு வரணும். அண்ட் டெக் மஹேந்திரா தீ பிடிச்சி எரியுது, பிஜிஎம் போட்டு டான்னு மியூசிக் போட்டு போறாங்க எல்லாம். அங்க உள்ள ஒரு கம்பெனி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பாக்குற பதட்டமோ அது 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 அந்த நோக்கத்தோட போகாம ரீல்ஸ் எடுக்கிறதுக்குன்னே ஒருத்தனை கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ரீல்ஸ் அரசியல், ரீல்ஸ் மோகம் மாறணும் முதல்ல. அந்த சைபர் புல்லிங் இவங்க தாவேக்கால் நிறைய தாக்கம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா ரீல்ஸால தான் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாருமே வந்து ரீல்ஸ் பண்ணனால தான் வந்திருக்காங்க. ஸோ வந்து ரீல்ஸ் நம்மளும் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக பாருங்க, இவங்க எங்களோட தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்க வரைக்கும் சுதந்திரம் இருந்தது. நீங்க முதல்வரை தற்குறின்னீங்க. இப்போ இருக்க அமைச்சர்கள் சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் அப்படியெல்லாம் நீங்க சொல்லிட்டு கருத்து சுதந்திரத்தை எங்க தலைவர் உங்களுக்கு முழுசா கொடுத்தாரு. எவ்வளவு வேணாலும் பேசுங்கப்பா, நம்மளை பேசுறதுனால நீங்க தான் வெளிப்படுறீங்க வெளியில அப்படின்னு உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு இது சரியில்லை, தாவேக்கால இது சரியில்லை அப்படின்னும் இல்லை, நீங்க நாங்க சொன்னதை தான் நாங்க செஞ்சது தான்டா நீங்க செய்றீங்கன்னு யாராவது ஒரு 2 வீடியோ தொடர்ந்து போட்டுட்டாலோ அவங்களோட அக்கௌண்ட் முடக்கப்படுது இன்ஸ்டாகிராம்ல. ஸோ யாரும் எதுவும் நெகட்டிவாவோ அகெயின்ஸ்டாவோ எதுவும் பேசிடக்கூடாது. 2 ரீல்ஸுக்கு மேல அகெயின்ஸ்டா பேசுறாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டை தூக்கு, அதை சஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ற ஒரு இதை வந்து ஒரு பிஆர் டீம் வந்து உள்ள வேலை செய்யுது, ரூட் மாஃபியா. இது வந்து ஒரு சரியான அரசியல் கிடையாது. கருத்துன்றது எல்லாரும் சொல்லுவாங்க, ஏத்துக்கோங்க. நீங்க பேசும்போது ஏத்துக்கிற மாதிரி அடுத்தவங்க பேசுவாங்க. அடுத்தவங்க பேசுறதை விட உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே இப்ப பேசுவாங்க. இப்ப பாலியல் வன்கொடுமையெல்லாம் விஜய் சார் வந்துட்டா எல்லாம் நின்று போயிரும். சிறுமியை பார்த்தா உங்களுக்கு முதல்வரே ரத்த கண்ணீர் வரலையான்னு கேட்ட முதல்வர் இன்னைக்கு எங்க இருக்காரு? இன்னைக்கு இந்த நொடியில இன்னைக்கு நடந்த எத்தனை பாலியல் வன்கொடுமை இருக்கு. ஒரு குழந்தைய இது பண்ணியிருக்காங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு ஒரு கொடூரமா ஒரு பொண்ணு முன்னாள் காதலன் கொண்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது இப்போ எங்க போச்சு சிங்கப்பெண் படை? ஸோ இதை வந்து சரிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். நீங்கள் மக்கள் விழித்து கொள்ளணும், அரசியல் வயப்படணும். இதுதான் என்னோட கோரிக்கை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.